நிகழ்வின் தொடராக இளைஞர்கள் விழிப்புணர்வு உரை. இக்கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களின் வாழ்வு எப்படி அமைய வேண்டும், அவர்களின் நோக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும் என்பதை உள்ளடக்கி இளைஞர்கள் விழிப்புணர்வு பேருரையை சிறப்பாக நமக்கு தர இருக்கிறார்கள். சென்னை மண்ணடி லஜ்னத்துல் முஹ்சினின் ஜும்மா பள்ளியின் தலைமை இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எஸ் ஃபஹ்ருத்தீன் ஆலிம் ஃபாதில் பாக்கவி ஹஸ்ரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. قال النبي صلى الله عليه وسلم: المرء على دين خليله أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, ஹாஃபில்களே, காயல் நகர ஜமாஅத்துல் உலமா சபை நடத்துகிற இந்த சிறப்பு வாய்ந்த முப்பெரும் விழாவில் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய தலைவர் அவர்களே, மேடையில் விற்றிருக்கிற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஏனைய ஆலிம் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, முக்கியமான ஒரு கவலையான விஷயத்திற்காக முப்பெரும் விழாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுகூர்வதோடு கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை நினைவுகூர்வதோடு எதிர்கால நமது சந்ததிகள் குறித்தும் கவலைப்படுகிற ஒரு சூழலில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். புனிதமான ஒரு மஜ்லிஸ், பெரும் ஆலிம் பெருந்தகைகள், இறைநேச செல்வர்கள் கால்பதித்த இடம். இவ்விடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த சிறியவனுக்கும் வாய்ப்பளித்தமைக்காக அல்லாஹுக்கு நன்றி கூறி, வாய்ப்பை தந்த காயல் நகர ஜமாஅத்துல் உலமா சபையினருக்கும் நன்றி கூறி என் நிகழ்வை துவங்குகிறேன். இளமை பருவம் மிக மிக உன்னதமானது, முக்கியமானது. இதற்கு முன் சிறப்புரை வழங்கிய நகர ஜமாஅத்துல் உலமாவுடைய துணை செயலாளர் ஹாஜா முஹியத்தீன் மஹலரி ஹதரத் அவர்களும்
தலைவர் அவர்களும் கௌசுல் ஆலம் அவர்களை பற்றி பேசினாலும் கூட இளைஞர்களை தொட்டு இளமை எப்படி இருக்க வேண்டும், இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தொடாமல் இந்த நிகழ்வை அவர்களால் நகர்த்த முடிவதில்லை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுக்கு சரியான பாதையை வார்த்தைகளால் சொல்லாமல் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனித வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரிக்கிறான். அல்லாஹுல்லதீ ஹலக்கக்கும் மின் துஃபின், உங்களை பலகீனத்திலிருந்து அல்லாஹ் படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி துஃபின் குவ்வா, பிறகு அந்த பலகீனத்திற்கு பிறகு ஒரு வலிமையான பருவத்தை உங்களுக்கு தந்தான். சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் லுஃபம் வ ஷைபா, பிறகு மீண்டும் உங்களுக்கு வயோதிகத்தை பலகீனமான பருவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தான் என்று 30வது சூராவினுடைய 54வது திருவசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். இந்த 3 பருவம் மனிதனுக்குரியது. குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். இதில் குழந்தை பருவத்தையும் முதுமை பருவத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பலகீனமான பருவம் என்கிறான். இளமை பருவத்தை மட்டுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சாதிக்க தகுந்த பருவம், பலமிக்க பருவம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வர்ணிக்கிறான். பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெரியவர்களை விட இவர்களோடு பேச வேண்டும், இவர்களோடு அளவலாக வேண்டும், இவர்களோடு மனம் விட்டு பேச வேண்டும், இளைஞர்களோடு மனம் விட்டு பேச வேண்டும், அவர்களுடைய உளக்குமுறல்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும், காது கொடுக்க வேண்டும், அவர்களை பேசவிட்டு அவர்களுடைய மனதில் உள்ளவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அவைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அவைகளுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும், சரியாக இருக்கும் பட்சத்தில் அவைகளை நாம் தட்டி கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்கிற போது இன்றைய இளைய பருவத்தை, இளைய சமுதாயத்தை நம்மால் கட்டுக்கோப்பான சமுதாயமாக கொண்டு வர முடியும். நான் பேசுகிறேன் நீ கேளு அப்படின்னு சொன்னால் ரொம்ப தெரிஞ்சவங்களும் கேட்க மாட்டாங்க, தெரியாதவனும் கேட்க மாட்டான். யாருக்கு தெரியணுன்ற ஆசை கொஞ்சமாவது இருக்கோ அவர்கள் மட்டுமே காது கொடுப்பார்கள். இப்போ நம்முடைய முதல் வேலை, நாம் யாருக்கு பேசணும்னு நினைக்கிறோமோ, நாம் யாருக்காக செவி சாய்க்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ அவர்களுக்குரியவர்களாக, அவர்களில் ஒருவராக நாம் மாறணும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுக்கு குழந்தையாக மாறி குழந்தைகளுக்கு உபதேசம் செய்தது போல இளைஞர்களுக்கு இளைஞனாக மாறி அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய கட்டாயம். வா வா நான் பேசுகிறேன் நீ கேளு என்றால் வர தயாரில்லை. அவர்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று நாம் நம் கருத்தை வலியுறுத்த வேண்டிய அவசிய காலத்தில் இருக்கிறோம். நீ வா நான் பேசுகிறேன், ஜும்மாவுடைய பிரசங்கங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரும் பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, காயல்பட்டினம் பார்க்காத பேச்சாளர்களா, இல்லை காயல்பட்டினத்தில் இல்லாத பேச்சாளர்களா? இந்த மண்ணை எவ்வளவு புனிதமான மண், இந்த மண்ணை எவ்வளவு உயர்ந்த வலிமார்களை, அவுலியாக்களை, தமிழ் பண்டிட்டுகளை, புலவர்களை, ஹாஃபில்களை, ஆலிம்களை, யக்கீனா ஈமானில் நிலை பெற்றவர்களை, எத்துணை நல்ல பாக்கியசாலிகளை இந்த மண் தந்திருக்கிறது. இந்த மண்ணிலிருந்து, இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இறை நெருக்கம் உள்ளவர்களாக, இறை நேசம் உள்ளவர்களாக, அவர்கள் இளைஞர்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இறை நெருக்கம் இருக்கிறது, விலாயத் இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பதும் அவர்களை வழிபடுத்துவது மட்டுமே நம்முடைய பிரதான வேலையாக இருக்க வேண்டும். நாம் நம் வேலையை மிகச் சரியாக செய்வோமையானால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இளைஞர்கள் குறித்து கவலைப்படுகிற சமூகமாக நாம் இருக்க மாட்டோம், இளைஞர்கள் குறித்து பெருமைப்படுகிற சமூகமாக நாம் மாறுவோம். எப்படி ஒரு காலம் நம் ஊரை திரும்பி பார்த்ததோ, காயல்மா நகர் என்று சொன்னாலே அது கல்விமான்கள் நிறைந்த பகுதி, அது வலிமார்கள், இறை நேசர்கள் நிறைந்த பகுதி என்கிற நிலை எப்படி இருந்ததோ அதே நிலை கொஞ்சமும் மாறாமல் நம்மால் மீண்டும் கொண்டு வர முடியும், இப்போதும் இருக்கிறது. அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா,
இளைஞர்களை நம் பிள்ளைகளாக வசப்படுத்தணும். இன்னும் நம்ம பழைய கதை பேசிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நாங்கள் அப்படி இருந்தோம், எங்கள் வாப்பா காலத்தில் இப்படி இருந்தாங்க, எங்கள் வாப்பா காலத்தில் இப்படி வாழ்ந்தோம், இப்படியே பேசிகிட்டு இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. இன்றைய காலத்திற்கு தகுந்தாற்போல், இன்றைய இளைஞர்களுக்கு தகுந்தாற்போல் நாம் நம்மை மாற்றிக்கொண்டு அவர்களுக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். அதுக்காக இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அத்தா தோள் மேலே வாப்பா தோள் மேலே கையை போட்டு நடக்கிற பிள்ளைகளை உருவாக்குங்கன்னு சொல்ல வரல. ஒரு காலம் இருந்தது, வாப்பா பக்கத்து தெருவில் நடந்து வந்தாலே புள்ளை இந்த வீட்டில் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவான். அந்த பயம் இருந்தது, அந்த கண்ணியம் இருந்தது. அந்த பயமும் கண்ணியமும் இருந்த காலத்தில் நம் பிள்ளைகளை தனியாக பண்படுத்த வேண்டிய வேலை நமக்கு ஏற்படலை. ஒவ்வொரு வீட்லேயும் வாப்பாவே போதும் பிள்ளையை வளர்க்குறதுக்கு, பிள்ளையினுடைய அச்சத்துக்கும் பயத்துக்கும் வாப்பாவே போதும் என்கிற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, என்ன காரணம், எதனால் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இது ஒரு அவசர காலம். இது ஒரு அவசர காலம். எதையுமே சீக்கிரமாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லோரும். இளைஞர்கள் மட்டும் கிடையாது, சிறுவர்கள், பெற்றவங்க தாம் புள்ள ஒரு விஷயத்தை சீக்கிரம் அடையணும் அப்படின்னு பெற்றவங்க நினைக்கிறோம். கையை காது வரைக்கும் தொட வச்சு, இப்போ கூட எட்ட மாட்டேங்குது எனக்கு, காது தொட்டாதான் ஸ்கூலில் சேர்க்கணும் என்கிற காலங்கள் இருந்து, இப்போ தவழ்கிற காலத்திலேயே ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து ப்ளே ஸ்கூல் விளையாடுறதுக்கே நான் அவங்கள பழக்கணும். அவன் 3 வயது அடையும் போதே ஏபிசிடி சொல்லிடணும். அவன் 5 வயசை அடையும் போதே ரொம்ப போயிட்டுலாம் அழகாக படிக்கணும். இவைகள் எல்லாமே நாம் ஆசைப்படுறோம். நம்ம பிள்ளைய சீக்கிரமாக வளர்க்கணும், விரைவாக வளர்க்கணும் என்று நாம் நினைக்கிறோம். எல்லாமும் இந்த காலத்தில் அவசரமாக இருக்கிறது. சாப்பாடு சமைக்கிறதிலிருந்து அனைத்தும் அவசரமாகி போயிருக்கிறது. அவசர காலத்தில் வாழுகிற நாம் நம்முடைய பிள்ளைகளை அவசர கதியிலேயே வளர்க்கிறோம். அவசர காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாவற்றிலும் அவசரத்தை தான் எதிர்பார்க்குறோம். எதுவுமே சீக்கிரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் 37 இடங்களில் அவசரம் பற்றி பேசுகிறான். அல் அஜ்லா, அவசரத்தின் குறித்து பேசுகிறான். இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவசரம் பரவாயில்லைன்னு சொல்கிறான். மீதி 36 இடங்களில் குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவசரத்தை ஆபத்தென்றே சொல்கிறான். அது எந்த அவசரமாக இருந்தாலும் சரி, நாம் எதில் காட்டுகிற அவசரமாக இருந்தாலும் சரி, அந்த அவசரம் ஆபத்தில் தான் முடியும் என்பதை அல்லாஹ் 36 இடங்களில் பேசுகிறான். ஒரே ஒரு இடத்தில் மட்டும் அவசரம் பரவாயில்லை என்கிறான். வத்குரு ஃபீ ஐயாமின் மாதூதாத் ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்ம அலைஹி. ஹஜ்ஜினுடைய காலத்தில் மினாவில் கல்லடிக்கிற போது அரஃபாவை முடித்துவிட்டு முஸ்தலிஃபாவை முடித்துவிட்டு மினாவுக்கு வந்து பிறை 11, 12 2 நாட்களில் கல்லெறிந்து விட்டு 13இல் 3வது நாள் கல்லெறியாமலேயே முன்கூட்டியே சென்று விடலாம், அல்லது 3வது நாளும் தங்கியிருந்து கல்லெறியலாம். இந்த 3வது நாள் தங்காமல் 2 நாட்களிலேயே அவசரமாக மினாவிலிருந்து புறப்பட்டு சென்று விட்டால் ஃபலா இஸ்ம அலைஹி, பரவாயில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். இதை தவிர்த்து 37 இடங்களில் அவசரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆபத் என்கிறான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த போர், அந்த போரில் ஒரு சஹாபி வீராவேசமாக போரிட்டு கொண்டிருக்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், அவர் நரகவாதின்னாங்க. இஸ்லாமுக்காக, இஸ்லாமியர்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்து நரகவாதி என்று சொன்னதும் அதை தாங்க முடியாத ஒரு சஹாபி அவரை பின்தொடர்கிறார். என்னதான் நடக்குதுன்னு பார்க்க போறார். போர்க்களத்திலே வீராவசத்தோடு போரிடுகிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய காயங்கள் அதிகமாகிறது. காயங்களுடைய வலி தாங்க முடியாமல் அவர் கையில் இருந்த வாளை கீழே வைத்து அதிலேயே விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிறார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து ஃபஸ்தஜலல் மௌத், அவர் மரணத்தை விரைவாக தேடிக்கொண்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணத்தை அவசரமாக அவர் தேடிக்கொண்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அவசரம் அவரை நரகத்தில் வீழ்த்தியது என்கிறார்கள்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அவசரம் அவர்களுடைய உம்மத்தை காளை கன்றை வணங்க வைத்தது என்றார்கள். புகாரியிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. வதத்னா அன்ன மூசா சபர ஹத்தா யுகஸ்ஸ அலைனா மின் அம்ரிஹிமா. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருந்திருப்பார்களேயானால் இன்னும் பல விஷயங்கள் நமக்கு படிப்பினையாக கிடைத்திருக்கும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவசரம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து கிடைக்க வேண்டிய பல இல்முகளுக்கு மம்னூஆக தடையாக மாறிப்போனது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெள்ளப்பிரளயம் ஏற்பட போகிறது என்பதை தெரிவித்த போது சஆவா இலா ஜபலின் யஸிமுனி மினல் மா, நான் இந்த மலை உச்சியில் ஏறி போய் நான் என்னை தற்காத்துக் கொள்வேன் தண்ணீரிலிருந்து என்று அத்தா சொல்ல கேட்காம வாப்பா சொல்ல கேட்காம வீம்பு பிடிச்சி போய் வாப்பாவினுடைய சொல்ல ஓரமாக தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நபியினுடைய மகனாக இருந்தும் கூட அவனும் கூட அந்த வெள்ளப்பிரளயத்தில் மாண்டு போனான். யோசிக்காமல் பெரியவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்காமல் தானாக முடிவெடுத்ததனுடைய விளைவு ஒரு நபியின் மகனாக இருந்தும் கூட பெரும் ஆபத்திலிருந்து அவரை தன்னால் பாதுகாத்துக் கொள்ளவில்லை. உஹதுடைய போர்க்களத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தை, மேலே நிற்க வேண்டும், நான் அழைக்காமல் கீழே வரக்கூடாது என்கிற வார்த்தை இருக்க சஹாபாக்கள் போர் நிறுத்தம் வரைதானே அந்த வார்த்தை, போர் தான் முடிஞ்சு போச்சே இனி என்ன என்று நினைத்து மலையிலிருந்து உச்சியிலிருந்து கீழிறங்கியது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல் ஷஹீதாக்கப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. ஒது செய்கிற போது ஒவ்வொரு மடிப்புகளையும் பார்த்து உத்தேசமாக மிகச் சரியாக கழுகப்பட வேண்டும். இல்லையானால் வைலுன் லில் அகாபி மினன் நார், யார் சரியாக ஒது செய்யாமல் மடிப்புகளில் தண்ணீர் படாமல் ஒது செய்வார்களோ அவர்கள் நரகவாதி என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒதுவில் செய்கிற அவசரம் நரகவாதியாக்குகிறது. அமா யக்ஷல்லதி யர்ஃபா ரஸஹு கப்லல் இமாம் ஐயஜஅலல்லாஹு சூரத்தஹு சூரத்த ஹிமாரின். ஒரு இமாமுக்கு முன்பாக ஒரு இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இமாம் சஜிதா செய்வதற்கு முன்பாக, இமாம் ருக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு மஅமூம் சஜிதா செய்தால், மஅமூம் ருக்கு செய்தால், இமாமுக்கு முன்பாக மஅமூம் முந்துவாரேயானால் நாளை மறுமையில் அவருடைய உருவம் கழுதையின் உருவத்தை போன்று மாற்றப்படும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் படுகிற அவசரத்தின் காரணமாக 1000 விஷயங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அவசரம் 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 ஆபத்தில் முடியும். அவசரம் கூடாது, நிதானம் தேவை, நிதானமான எண்ணங்கள் வேண்டும். எண்ணத்திலேயும் அவசரம் கூடாது, வார்த்தையிலேயும் அவசரம் கூடாது. வார்த்தையை விட்டுட்டு அப்புறமா நாம் யோசிப்பதில் பிரயோஜனமில்லை. என்ன பேசுகிறோம், என்ன வார்த்தை நாவிலிருந்து வருகிறது என்பதை யோசித்து வெளிப்படுத்த வேண்டும். ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள். ஒற்றை வார்த்தை தான் குடும்பம் பிரிவதற்கு காரணமாக அமைந்துவிடும். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒற்றை வார்த்தை தான் கணவன் மனைவியினுடைய உறவில் விரிசலை ஏற்படுத்திவிடும். ஒற்றை வார்த்தை தான் ஆசிரியர் மாணவருக்கு மத்தியில் அன்பில்லாத சூழலை உருவாக்கும். ஒற்றை வார்த்தை தான் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் மத்தியில் அன்பில்லாத தூரத்தை ஏற்படுத்திவிடும். எனவே பேசுகிற பேச்சு இப்படி நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் அவசரத்தை பின்தள்ளி நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் தற்காலம் அவசர காலமாக மாறிப்போச்சு. முன்பு பேசிய 2 ஆலிம் பெருந்தகைகளும் சொன்னாங்க, நட்பு மிக முக்கியமானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில், இளமை பருவம்னா 1லேருந்து 12 வயசு வரைக்கும், தம்பி 12க்கு என்ன இங்கிலீஷில், 12க்கு இங்கிலீஷில் என்னப்பா 12, வெரி குட். 13க்கு 13. டீன் எங்கே ஆரம்பிக்குது? 13லேருந்து ஆரம்பிக்குதா? அதான் டீன் ஏஜ். என்ன ஏஜ்? டீன் ஏஜ் அப்படிங்கிறாங்க. 13லிருந்து ஆரம்பிக்கிற அந்த டீன் ஏஜ் இளமை பருவம் 40இல் முடிகிறது. 1லிருந்து 12 வயது வரைக்கும் சிறுபிராயம், சிறுபுள்ள, சின்ன பிள்ளை. 13 வயசிலிருந்து 40 வயசு வரைக்கும் பரவாயில்ல. அப்போ எல்லாமே நமக்கு முன்னாடி இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், எல்லா இளைஞர்கள் 13 வயசுக்கு மேலே உள்ள இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க.
13 40 வரைக்கும் இளமை பருவம். 40ஐ தாண்டினால் முதுமை பருவம் ஆரம்பமாகும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இளமை பருவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கழித்தார்கள், எப்படி செய்தார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழுகிற காலத்திலும் சரி, தன்னுடைய இளமை பருவத்தையும் தன்னுடைய சஹாபாக்களுடைய இளமை பருவத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைப்பது இளைஞர்கள் படையின் மூலமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இளமையிலேயும் ஹிஸ்புல் ஃபுதூல் என்கிற ஒரு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கினார்கள், இளைஞர் நட்பணி மன்றத்தை உருவாக்கினார்கள். அந்த இளைஞர் நட்பணி மன்றம் மூலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு தேவையான, சமுதாயத்திற்கு தேவையான பல பொது விஷயங்களில், பொது காரியங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டார்கள். தன்னுடைய சஹாபாக்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட சூழலில் உருவாக்கினார்கள். 1 12 13 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய எண்ணம்னா வாப்பா அம்மா, லாத்தா தங்கச்சி, காக்கா தம்பி, இவ்வளோதான் குடும்பம். இதுதான் குடும்பம். குடும்பத்தை தாண்டி அவர்கள் யோசிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே இளமை பருவத்தில் குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது கஷ்டம். அதை தாண்டி நட்பு, காதல், உறவு, இதை பற்றி யோசிக்கிற காலமாக இளமை பருவம். முதுமை பருவத்தை பொறுத்தவரை மௌத்தை பற்றி யோசிக்க வேண்டியது தான். சீக்கிரமாக என்றைக்கு வரப்போதோ தெரியல, அதுக்கு நாம் தயாராகிக்கணும் அப்படின்னு யோசிக்கிற காலம். இதில் இந்த இளமை பருவம் இருக்குது. இந்த இளமை பருவம் மோசமானது. பிறருடைய, அடுத்தவர்களுடைய அன்புக்காக இயங்கக்கூடிய பருவம். பிரச்சனையாக அதுதான். 12 வயசு வரைக்கும் வாப்பா அம்மா, லாத்தா தங்கச்சி, காக்கா தம்பி என்று இருக்கிற இந்த வாழ்க்கை டீனேஜ் வரும்போது ஏதோ ஒரு வேறொரு அன்பை, வேறொரு பிரியத்தை இது நாடுகிறது. இயற்கை, எல்லாத்துக்கும் அப்படி ஒரு சூழல் வரத்தான் செய்யும். அப்படி ஒரு சூழல் வருகிற போது இந்த டீனேஜில் உள்ள பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பெற்றவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, சரியான வழிகாட்டுதலை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான பருவம், கண்காணிக்கப்பட வேண்டிய பருவம். அந்த கண்காணிக்கப்பட வேண்டிய அந்த பருவத்தில் நட்பு அவசியமானது. நீ ஃப்ரெண்டே வச்சுக்க கூடாது அப்படின்னு யாரையும் பார்த்து சொல்ல முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். கண்டிப்பாக அவனுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, கண்டிப்பாக அவர்களுக்கு நட்புகள் இருக்கும். அது இந்த காலத்தில் கேட்கவே வேணாம். எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. ஆமாம், 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை தான் அவன் சொல்லு, எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு யார் அப்படின்னா அப்படின்னு பையன் அவன் பொண்ணு பேரை தான் சொல்கிறான். நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை தான், ஆனால் அது வந்து சொல்லுது நம்மள்கிட்ட, எனக்கு ஸ்கூல்லே க்ளோஸ் ஃப்ரெண்டு அர்ஷது தான், அப்துல்லா தான், ரஹமத்துல்லா தான் அப்படின்னு சொல்லுது. சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக தாங்க முடியலை. மாஷா அல்லாஹ், என் பிள்ளை இந்த வயசுலேயே க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் வச்சுருக்கேன், இந்த வயசுலேயே என் பையன் க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்கிறானே அப்படின்னு சந்தோஷப்படுறோம். சந்தோஷப்பட வேண்டிய நிலைமையா? 5இல் விளையாதது 50இல் விளையுமா என்று சொன்னார்கள், செய்து காட்டினார்கள். அந்தந்த பருவத்திற்கென்று சில தடைகளை விதித்தார்கள். சின்ன வயசில் இருந்து எது சரி எது தப்பு என்பதை சொல்லிக் கொடுத்து வளர்த்தார்கள். அப்படி வளர்க்கிற போது இளமை பருவத்தில் சரியான நட்பை, அந்த உறவை இந்த இளைஞர்கள் தேடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் ஏற்படுத்தினார்கள். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 18 வயசில் ஒரு போருக்குண்டான படை தளபதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமத் இப்னு ஸைத் அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. சில பெரியவர்களெல்லாம் சேர்ந்து குறப்பட்டு கொண்டார்கள். மாபால அக்வாமின் யக்தஹூன ஃபி அன்ன வலியத்த உஸாமா அலல் ஜைஷ் வ அய்யமல்லாஹு அன் கான லில் அமாரத்தில ஹலீகுன். பெரியவங்கள்லாம் சொன்னாங்க, சின்ன பையன் 18 வயசு தான் ஆகுது, இவரெல்லாம் போய் படை தளபதியாக போட்டிருக்காங்க, நம்மள எவ்வளோ பெரியவங்க இருக்காங்க, அவங்கள போட்டிருக்க வேண்டியதானே என்று பின்னால் பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு குணத்தை கொடுத்திருக்கிறான், தலைமைத்துவ பண்பை கொடுத்திருக்கிறான். வ அன்னஹு லிமன் அஹப்பன் நாஸி இலைய ஃபஸ்தௌசு பிஹி கைரா ஃபஇன்னஹு ஹியாருக்கும். அவர் உங்களில் சிறந்தவர், அவரை பற்றி நீங்கள் நல்லதையே பேசுங்கள் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 18 வயது நிறைந்த உஸாமத் இப்னு ஸைத் அவர்களுடைய அந்த அவருடைய பலத்தை, அவருடைய ஸ்ட்ரென்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடித்து அவர்களை படை தளபதியாக மாற்றினார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 18 வயசுல தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 2 வருஷத்தில் 3 வருஷம் ஹிஃப்ஸுக்கு ஓதி, 7 வருஷம் ஆலிம்சாக்கு ஓதி, 2 வருஷம் ஃபாசிலுக்கு ஓதி என்று 12 வருஷம் 14 வருஷம் அல்ல,
18 வயதில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை 20 வயதில் 2 வருடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு காலியாக, முஃப்தியாக, முஅல்லிமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். சொன்னார்கள், அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆத், உங்களில் ஹலால் ஹராமை மிக தெரிந்திருப்பவர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, சஹாபாக்களுடைய இளமை பருவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சரியாக கணித்து அவர்களை எதன் பக்கம் திருப்ப வேண்டுமோ அதில் சரியாக திருப்பினார்கள். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வழிமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைய தலைமுறையை நாம் எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்பதை நபிகளார் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எப்படி? ஒதுக்கி வச்சில்ல, ஒதுக்கி வச்சல்ல, இளைஞர்களை தனிமைப்படுத்தி அல்ல, இளைஞர்களை பெரியவர்களுடைய வழிகாட்டுதலோடு, பெரியவர்கள் முன்னின்று வழிகாட்டுவதோடு, இளைஞர்களுக்கு அவர்களுக்கு தகுதி இருப்பின் அவர்களுக்குண்டான பதவிகளை, அவர்களுக்குண்டான திறமைகளில் அவர்களை வார்த்தெடுக்க வேண்டிய, வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு பெரியவர்களுக்கு உண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட இல்முள்ள படையாக, இல்முள்ள இளைஞர்களாக சஹாபா பெருமக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 11 வயதில் மதீனாவில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 19 சூறாக்களை ஒப்புவித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். யா ஸைத் தஅல்லம் லி கிதாப யஹூதியின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூத மொழியை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் என்கிற இளைஞரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மை தேடினார்கள். அஃப்ரது உம்மத்தி ஸைத் இப்னு சாபித், என்னுடைய உம்மத்திலேயே அதிகமாக வராசத்து கணக்கை தெரிந்தவர் ஸைத் இப்னு சாபித் என்று அவரிடத்திலே இருந்த அந்த தன்மையை, அந்த டேலண்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிக்கொண்டு வந்தார்கள். இது நம்முடைய கடமை. நாம் நம்முடைய இளைஞர்களை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். நம்முடைய இளைஞர்கள் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்முடைய இளைஞர்கள் சரியான பாதைக்கு வரணும்னு யோசிக்கிறோம். என்ன செய்யணும்? கூட்டம் போட்டு 1 மணி நேரம் பேசினா எல்லா பிள்ளையும் தெரிஞ்சு வந்துடுவாங்களா? என்ன செய்யணும்? நாம் அவர்களோடு கலக்கணும், அவர்களோடு ஒருவனாக மாறணும், நம்மை அவர்களோடு அரவணைக்கணும், அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்களை அரவணைத்து அவர்களை மாற்றுகிற சூழலை நாம் உருவாக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நடைமுறையை நமக்கு கற்றுத்தந்தார்கள். இந்த வயசில், இளைய வயசில் அவர்கள் நட்பை தேடுகிறார்கள். நட்பு இள வயசில் அல்ல, இப்போ அவசர காலம்ங்கிறதுனால சின்ன வயசுலேயே அந்த நட்பை தேட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கூட ஜிமெயிலில் அக்கௌண்ட் இருக்குல்லப்பா? ஜிமெயில் அக்கௌண்ட்லாம் இருக்கா எல்லாத்துக்கும்? இல்லையா? ஆச்சரியமாக இருக்குது. என்னடா ஜிமெயிலில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறான், அவனுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்கிறது, ஃபேஸ்புக்கில் தனி ஐடி இருக்குது அவனுக்காக. உங்களுக்கு என்னென்ன வாட்ஸ்அப் தளங்களும் என்னென்ன இணையதள முகவரிகளும் தெரியாதோ அத்துணை முகவரிகளையும் 7ஆம் கிளாஸ் படிக்கிற, 8ஆம் கிளாஸ் படிக்கிற இளைஞன் அல்ல, சிறுவன் தெரிந்து வைத்திருக்கிறான். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பாப்பாவோ பெத்தப்பாவோ வச்சுருக்கிற செல்ஃபோனை கொஞ்ச நேரம் அவன்கிட்ட கொடுங்க. நீங்கள் ஹலோ சொல்கிறதுக்கு மட்டும்தான் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு மட்டும்தான் செல்ஃபோன் இருக்கும். அவன் கையில் கொஞ்சம் கொடுத்து பாருங்கள். ஆஹா, என்ன உங்கள்கிட்ட எவ்வளோ அக்கௌண்ட்டில் இருக்கோ, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ காலி பண்ணால் எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை ஆர்டர் பண்ணி வீட்டு வாசலில் கொண்டு வர வச்சுருவான். யார்? நம்ம சிறுவன், சின்ன பிள்ளை. ஏதோ எதிர்பார்ப்பு அவனுக்கு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை எப்படி கழிக்கிறதுன்னு தெரியல. அவனுக்கு ஒரு மொபைல் கிடைக்கிது, அதுவும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை சந்தோஷமாக அல்லாஹ் வாழ வச்சுருக்கிறான், பரக்கத்தான பொருளாதாரத்தோடு வாழ வச்சுருக்கிறான். ஆசை ஆசையாக பிள்ளைகளுக்கு பாசம் என்கிற பேரில் வேஷமாக நடந்து கொள்கிறோம். மோசமான பொய்ப்பாசத்தை பிள்ளைகள் மீது காட்டுகிறோம். காட்டுவதனுடைய விளைவு, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அத்தாவே பட்டன் ஃபோன் தான் வச்சுருப்பார், ஆனால் என் பிள்ளை +2 படிக்கிறான், என் பிள்ளை காலேஜுக்கு போகிறாங்கிறதுக்காக அவனுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்குறாரு. இப்போ என்ன புது மாடல் இறங்கியிருக்கோ அது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு என்னவோ 20,000 ரூபா தான் சம்பளம், அவருக்கு என்னவோ 25,000 ரூபா தான் சம்பளம், சாப்பாட்டுக்கே சிரமத்தோடு தான் போகுது. ஆனாலும் என் பிள்ளை 4 பேருக்கு முன்னாடி கஷ்டப்படக்கூடாது, தலை குனியக்கூடாது, மற்றவனை மாதிரி என் பிள்ளையும் செல்ஃபோன் வச்சுக்கணும் என்று ஆசைப்பட்டு தகுதிக்கு மீறிய செல்ஃபோன்களை, சாதனங்களை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம். அதிலிருந்து அவன் நமக்கு என்னென்ன தெரியாதோ அதெல்லாம். அமெரிக்க அதிபர், நாம் ஒரு சிஎம் பக்கத்தில்
ஏன் ஒரு வார்டு உறுப்பினர் பக்கத்தில் இருந்தாலே ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து நான் இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டேன், வார்டு உறுப்பினருக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு போட்டுக்கிறோம். இன்னும் எம்எல்ஏ வந்துட்டார், எம்எல்ஏ கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தா ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்று எம்எல்ஏவோடு நான் கூட்டத்தில் கலந்து கொண்டேன் அப்படின்னு போடுறோம். ஆனால் நமக்கு தெரியுமா, நம்ம பிள்ளைங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு கூட ஃபாலோயிங்கில் இருக்கிறாங்க. அமெரிக்க அதிபரோட ஃபாலோவிங்கில் இருக்கிறான். இவன் அமெரிக்க அதிபரை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறான். நாட்டினுடைய பிரதமரோடு இவன் தொடர்பில் இருக்கிறான். இவனால் நினைத்தால் நாட்டு பிரதமருக்கு ஒரு மெயில் அனுப்ப முடியும். அந்த மெயிலை அவர் பிரதமரோ அல்லது மற்றவர்களோ அதை செக் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு இவனுக்கு தெரியும். நமக்கு வேணா ஜிமெயில் அனுப்ப மட்டும்தான் தெரியும், மெயில் அனுப்ப மட்டும்தான் தெரியும். அந்த மெயிலை அவர் ஓப்பன் பண்ணி பார்க்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்பது முதற்கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு தெரியும். அந்த அளவுக்குண்டான வீரியம் அவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் அதை சரியாக நாம் பயன்படுத்தணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக பயன்படுத்தியது போல கோபம் இருந்தது, வீரம் இருந்தது. உமருடைய வீரத்தையோ உமருடைய கோபத்தையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தணிக்கலை, கோபப்படக்கூடாதுன்னு சொல்லலை. அந்த கோபத்தை எங்கே திருப்பி விட வேண்டுமோ அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக திருப்பி விட்டார்கள். இந்த வயசு நட்பை தேடுகிற வயசு, இந்த வயசு அன்பை தேடுகிற வயசு. இந்த வயசில் நம் பிள்ளைகளுக்கு எந்த நட்பு தேவையோ, எந்த அன்பு தேவையோ அதை நாம் கொஞ்சம் பேசணும். பிள்ளைங்களோட நாம் பிள்ளைங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். வீட்டில் நம்ம பிள்ளைங்க வந்தால் கொஞ்சம் உட்காந்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த அன்பும் இந்த நல்ல விஷயங்களும் கிடைக்காத போது அவன் வேற எங்கேயோ அன்பை எதிர்பார்க்குறான். அந்த பிள்ளைகள் வேற எங்கேயோ அன்பை எதிர்பார்க்குறாங்க. தன் மீது வாப்பாவோ அம்மாவோ அன்பா இல்லைன்ற எண்ணமே அவனுக்கு வந்துடுது. என் மேலே அன்பாக இருக்கிறது, என் மேலே பாசமாக இருக்கிறது என் ஃப்ரெண்டு தான். அவன்கிட்ட நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியுது, எல்லாத்தையும் என் நண்பர்கள்ட்ட சொல்ல முடியுது. ஆனால் எங்கள் அத்தாட்ட வாயை திறந்தாலே ஏய் உனக்கு என்ன தெரியும், வாய் மூடுறா அப்படின்றாங்க. எங்கம்மாட்ட சொல்லியாவது அதை காலியம் சாதிக்கலாம் அப்படின்னு உம்மாட்ட போனால் உங்கள் வாப்பாவை பற்றி உனக்கு தெரியுமில்ல, இதை பற்றிலாம் வாயை திறந்துடாது பிச்சு போடுவார் அப்படின்னு உம்மாவும் ஆஃப் பண்ணிடுறாங்க. காக்காட்ட போய் சொல்லலாம், காக்கா வாப்பாட்ட நீங்கள் எப்படியாவது சொல்லி இதை முடிச்சு கொடுங்க அப்படின்னு அந்த பக்கமாக போகலான்னு பார்த்தா காக்கா வாப்பாவுக்கு மேலே இருக்கிறாரு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு காக்கா ஆரம்பித்தாருன்னா அவ்வளோதான். பின்ன என்ன தான் செய்கிறது, யார்கிட்ட கொட்டுறது? என்னுடைய கவலைகளை, என்னுடைய துன்பங்களை, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? சொல்வதற்கு ஏதோ ஒரு இடம் தேவைப்படுது. அந்த இடம் நல்ல இடமாக நாம் அமைத்து கொடுத்தால் பொழைச்சோம். இல்லையானால் கெட்ட நட்புகள் உருவாகிறது. நட்புகள் மூலமாக, கெட்ட நட்புகள் மூலமாக வழிதவரக்கூடிய நிலைமைகள் உருவாகிறது. பொதுவாக நம் பலம் நமக்கு தெரியாது, யானைக்கு தன் பலம் தெரியாதுங்கிற மாதிரி நம்முடைய ஈமான் எவ்வளவு உயர்தரமானது, அல்லாஹ் எவ்வளவு இலகுவாக நமக்கு இந்த ஈமானை தந்திருக்கிறான். நம்முடைய ஈமான் எவ்வளவு முக்கியமானது, இந்த ஈமானை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எவ்வளவு இருக்கிறது. இதெல்லாம் இந்த வயசில் கொஞ்சமாவது நம் பிள்ளைகளை உணர வைக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர வைத்தது போல தன்னுடைய படைகளை, தன்னுடைய இளைஞர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்பாடுள்ள இளைஞர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். ஹுதைபியா மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இல்லையா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது வெளிரங்கத்தில் அது தமக்கு பாதகமான உடன்படிக்கை என்று தெரிந்தபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒற்ற வார்த்தைக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் கட்டுப்பட்டு நின்றதல்லவா? அந்த கட்டுப்பாடு நம்முடைய இளைஞர்களிடத்தில் வரணும். இப்போ இந்த காலத்தை பொறுத்தவரை, இந்த கால சூழலை பொறுத்தவரை மொபைல் அவசியமாக மாறி போயிடுச்சு. 1க்கு 2 மொபைல் வந்துடுச்சு. மொபைலில் நெட் இல்லாத மொபைல்களே இல்லை என்கிற சூழல் உருவாயிடுச்சு. அதனால் நம் பிள்ளைகள் வழிகெடுவதற்குண்டான அதிகமான வாய்ப்புகள் உருவாயிடுச்சு. இந்த தன்மை, இந்த வயசை பொறுத்தவரை பின்னாடி உள்ளதெல்லாம் யோசிக்காது. நாளைக்கு என்ன நடக்கும், பின்னாடி என்ன நடக்கும், அதெல்லாம் யோசிக்கக்கூடிய தன்மை இருக்காது. இப்போ என்ன செய்யணும், இப்போதைக்கு இது என்ன நல்லதை தருது என்பதை மட்டுமே யோசிக்கிறோம். இந்த அவசர புத்தி தான் நம்மை ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. கொஞ்சம் நிதானிக்கணும். பெரியவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். பெரியவங்க சொல்கிறதை கேட்கணும். அவங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு சொல்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை, இளமையை பொறுத்தவரை இது கொஞ்சம் சூடான ரத்தம். எதையுமே கொஞ்சம் வேகமாக பேசணும்னு ஆசைப்படும், எதையுமே வேகமாக செய்யணும்னு ஆசைப்படும்.
ஆனால் அந்த வேகத்தினால் வருகிற பாதிப்புகளை யோசிக்கிறதுக்கு கூட இளமைக்கு டைம் இருக்காது, சிந்தனை கொடுப்பதற்கு நேரம் இருக்காது. அந்த நேரத்தை நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோல தன்னுடைய இளமை பருவத்தை, இளமையினுடைய அந்த நிலையை பற்றில்லாத படையார், இந்த உலகத்தின் மீது பற்றில்லாத படையார், இந்த உலகத்தினுடைய ஆசை இல்லாத இளைஞர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார், இரவெல்லாம் நின்று தொழுகிறார், அப்படியே செய்கிறீங்கன்னு சொல்ல கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமான்னு சொல்கிறாங்க அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. லாக்கின்னி அஸூமு வ அஃப்தர், நான் நோன்பு வைக்கிற நோன்பு இல்லாதமும் நான் இருக்கிறேன், நான் தொழுகிறேன், தொழாமல் இருக்கக்கூடிய நேரங்களும் உண்டு என்று சொல்லிட்டு தான் ஃபமை யர்கபு அன் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, என்னுடைய வழிமுறையை புறக்கணிப்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரம் என்னன்னா, அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போ பார்த்தாலும் இபாதத்திலேயே திளைத்திருந்த அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொஞ்சமாவது நோன்பை விட்டுட்டும் இருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலத்து பிள்ளைகளை நாம் கொஞ்சமாவது நோன்பு வைங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது, கொஞ்சமாவது தொழுங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது, கொஞ்சமாவது தொழுகையின் பக்கம் அவர்களை ஈர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இப்போ இந்த பிள்ளைகளுடைய இந்நிலைகளை மாற்றுவதற்குண்டான மிக நல்ல சந்தர்ப்பமாக அவங்கள கூப்பிட்டு நாம் பேசுவதற்கக்கூடாது, அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் நாம் பேசுகிறதாக இருக்கணும். நகர ஜமாஅத்துல் உலமா சபைக்கு இந்த நிலையின் மூலமாக, இந்த புனிதமான மஜ்லிஸின் மூலமாக ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு கூர்ந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கும், ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும், ஸ்கூலுக்கு கம்பல்சரி பையன் வந்துடுறான், காலேஜுக்கு கம்பல்சரி போயிடுறான். நம்முடைய கட்டுப்பாடில் உள்ள இஸ்லாமிய கல்லூரிகள், இஸ்லாமிய ஸ்கூல்கள் எவ்வளோ இருக்குது. நம்ம ஸ்கூலில் ஏதாவது ஒரு பீரியடு வாரத்தில் ஒரு நாள் அல்லது 10 நாளைக்கு ஒரு நாள், 2 வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு டைமை ஜமாஅத்துல் உலமாவுக்கு ஒதுக்க சொல்லி கேட்போம். கேட்டு அந்த நாளில் அவங்க அங்கே தான் இருப்பாங்க, வேறு வழி கிடையாது, ஸ்கூலுக்கு வந்து தான் ஆகணும். ஸ்கூலில் இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு பீரியடை நமக்காக ஒதுக்கி அந்த நேரத்தில் அவங்க இருக்கிற இடத்துல வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். பயானாவும் பேசக்கூடாது, ஆயத் ஹதீஸாவும் சொல்லிட்டு போகக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுனா அவங்க ரசித்து கேட்குறதுக்கு தகும். அவனுக்கு கொஞ்சம் கைத்தட்டணும், அவனுக்கு கொஞ்சம் சத்தம் போடணும், அவனுக்கு கொஞ்சம் சிரிப்பு கலந்துருக்கணும். இதெல்லாம் இருந்தால் அவன் நம்ம பேசணும்னு ஆசைப்படுவான். நம்ம வெறும் ஆயத்தும் ஹதீஸும் அப்படின்னு பயானாவே பேசிட்டு போனால் பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், அவன் எங்கள் வாப்பா பேசாது தான், எங்கள் வாப்பா பெரிய ஆலிம்சா தான், ஆஃப்ஸா ஆலிம்சா, எங்கள் வாப்பா இதை விட சூப்பராக பயன் பண்ணுவாங்க, மாஷா அல்லா, எங்கள் வாப்பா நல்லா பேசியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன், அப்புறம் என்ன இந்த அஜரத்து என்ன பேசிட்டு போகிறாரு அப்படின்ற எண்ணம் வரும். இப்போ அவர்களுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய பேச்சாளர்களை கொண்டு அவர்களை ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ 10 நாளைக்கு முறையோ தொடர்ந்து நாம் அவர்களுக்கு தர்பியா கிளாஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி சில வகுப்புகளை தொடர்ந்து நாம் அவர்களுக்கு நடத்த வேண்டும். அப்படி நடத்தும் போது அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மால் மாற்ற முடியும். எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு அப்படின்னா, 2024 அக்டோபர் இதே மாதத்தில் மதுரை ஹைகோர்ட்டினுடைய கிளை ஹைகோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருது. அந்த கேஸை எடுத்து நடத்துகிற நீதிபதி அரசு அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறார். கேஸ் வந்ததில் அதிகமான கேஸ் கூல்லிப் என்கிற ஒரு போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் சமீப காலமாக தமிழ்நாட்டினுடைய கான்வென்ட் ஸ்கூலுன்னு இல்லாமல், அரசாங்க ஸ்கூலுன்னு இல்லாமல், எல்லா விதமான ஸ்கூல்கள்லையும், ஸ்கூல் பிள்ளைகளிடத்திலேயும் இந்த தன்மை மிக வேகமாக பரவிட்டு போகுது. இப்படி வேகமாக பரவுறதுனுடைய வெளிப்பாடு அதிகமான இடங்களில் கேஸ் போடுறாங்க அவங்க மேலே. அவங்க கேஸுக்காக இங்கே மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு. அதிகமான கேஸுகள் இந்த கூல்லிப்பு யார் விற்பனை செய்தார்களோ, விற்பனை செய்தவர்கள் அதிகமாக வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நீதிபதி எல்லா அரசாங்க அதிகாரிகளையும் கூப்பிட்டு அவர் கேட்குற வார்த்தை என்ன அப்படின்னா, இது எதனால் பிள்ளைகளிடத்தில் அதிகமாக பயன்பாட்டுக்கு இருக்குது. நான் சில சமயத்தில் பயப்படுவேன் இது மாதிரி விஷயத்தை பேசுகிறது. தெரிஞ்சவனுக்கு அது ஓகே, தெரியாத பிள்ளைங்க புதுசாக கற்றுக்குவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இது என்ன செய்யுது அப்படின்னு நீதிபதி கேட்குறார். எதனால் இதன் மீது உண்டான மோகம் இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்குது. இளைஞர்கள் அல்ல, சிறுவர்களுக்கு, சின்ன பிள்ளைங்க.
5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் இந்த போதை மருந்துக்கு ஆட்படுறான். எதனால் ஏற்படுதுன்னு கேட்கும்போது அங்கே அவருக்கு சொல்லப்பட்ட, நீதிபதிக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, இது சாதாரணமாக பொதுவாக பேர் வைக்கிறது, பேரின் மீது உண்டான கவர்ச்சி. போலோ அப்படின்னு ஒரு மிட்டாய் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும், போலோ இப்பவும் இருக்குது. அதை வாங்கி வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணால் அதுக்கு எப்படி விளம்பரம் பண்ணுவான் அப்படின்னா, அந்த போலோவை வாயில் போட்ட உடனே ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல், அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்கு உள்ளே உளுந்தா எப்படி இருக்கும், அப்படியே உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகும்ல, அதே மாதிரி அந்த போலோ முட்டாயை சாப்பிட்டா அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே ஜில்லுன்னு இறங்குமா அந்த முட்டாய். சென்ட்ரு ஃப்ரெஷ்ஷுன்னு இருக்குது, ஒரு சாதாரணமாக அதிகமாக கூலிங்கை தரக்கூடிய ஒரு முட்டாய். இந்த சென்ட்ரு ஃப்ரெஷ்ஷு அது ஒரு சுவிங்கம், போலோ அது ஒரு முட்டாய். இப்போ இதெல்லாம் சாதாரணமாக முட்டாய் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள். ஆனால் எப்போ இந்த குட்கா, பான்பராக்கு, இது மாதிரியான புகையிலை சார்ந்த போதைப் பொருட்கள் இதெல்லாம் வந்தப்போ தமிழக அரசு குட்கா போதைப் பொருளுக்கெல்லாம் இங்கே தடை விதிச்சு, விற்கக்கூடாது எங்கே தடை போட்டுச்சு. அப்போ நீதிபதி கேட்குறாரு, அந்த புகையிலைக்கெல்லாம், குட்காவுக்கு, பான்பராக்குக்கு, இதுக்கெல்லாம் தடை போட்டிருக்கீங்களே, கூல்லிப்புக்கு ஏன் தடை போடலைன்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன பதில் தெரியுமா? இது போலோ மாதிரி ஒரு முட்டாய். இது என்னது? இது கூல் லிப்பு. லிப்புனா என்னதுவா? லிப்புனா என்னவா? உடல், உதடு. கூல் லிப்புனா குளிர்ந்த உதடு. கூல் லிப்புனா என்ன? குளிர்ந்த உதடம். அதாவது அதை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு உதட்டில் விட்டுட்டா அப்படியே உதடெல்லாம் கூலிங் ஆகிடுதான். இது ஒரு முட்டாய். இது போலோ மாதிரி. எப்படி போலோவுக்கு நம்ம தடை விதிக்கலையோ அதே மாதிரி இது ஒரு முட்டாய், இதுக்காக நம்ம தடை விதிக்கலை. ஆனால் இதனுடைய ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது நிக்கோட்டின் என்கிற மோசமான ஒரு விஷயத்தை இதில் கலக்கிறாங்க, இந்த புகையிலையில் கலக்கிறாங்க. இந்த புகையிலையை சர்வசாதாரணமாக நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதை வாயில் வச்சு ஒதுக்குறான், தன்னுடைய உதட்டு கீழே வச்சுக்கிறான், சைடில் வச்சுக்கிறான். வைக்கும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரெல்லாம் அதில் போய் பட்டு 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 அதனுடைய காரம், அதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்குது. இதில் என்ன செய்கிறான்னா, புகையிலையை மட்டும் கொடுக்காம சாதாரணமாக பான்பராக்கு வாயன்னு சொல்கிறோம். இப்போ கூட வடநாட்டுக்காரங்களை பான்பராக்கு வாயன், எப்போ பார்த்தாலும் வெத்தலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பான்பராக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பல்லெல்லாமே சிவப்பாக மாறி இருக்கும், ஒரு மோசமான ஸ்மெல் இருக்கும், மோசமான நாத்தம் இருக்கும், இதெல்லாமே இருக்குச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணான்னா, அதெல்லாம் இருக்கும், ஆனால் இது மோசமான நாற்றத்தை தராது. நாற்றத்தை தராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, இதில் வாசனை திரவியத்தை கலந்தான். போயில தான், இது குட்கா தான், இதுவும் பான்பராக்கு தான், ஆனால் இதில் வாசனை திரவியத்தை கலந்தான். இதை உள்ள தூக்கி வைக்கும்போது குட்கா மாதிரி, பான்பராக் மாதிரி இது கப்படிக்கலை, மோசமான நாற்றத்தை கொடுக்கல, வாசத்தை கொடுத்துச்சு. இதை தூக்கி உள்ளே வச்சவொடனே ஒரு வீரியம் கிடைக்குது, அப்படியே ஏதோ ஸ்விம்மிங் பூலில் நீந்துற மாதிரி ஒரு எனர்ஜியை அது கொடுக்குதுன்னா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான்ல, எஸ் அலூனக்கானில் ஹம்ர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் ஒ மனாஃபி உலின்னாஸ். ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. மதுவை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள், கொஞ்சமாக நல்லது இருக்குது ஆனால் அதிகமாக கெட்டது இருக்குன்னால. அதே மாதிரி சில நல்லவைகளை பிள்ளைங்க பழகிறாங்க. இந்த பழக்கம் எப்படி வருது? கூடா நட்பின் மூலமாக. அவன்கிட்ட சேர்ற சேர்க்கை சரியில்லை, சேர்க்கை சரியில்லாததுனால அவனுங்க யூஸ் பண்ணுற அந்த பொருளை இவனும் சர்வசாதாரணமாக இவன் பயன்படுத்தலைன்னா நம்ம பிள்ளைய ஃப்ரெண்ட்லேருந்து ஒதுக்கிடுறாங்க, தனியாக்கிடுறானுங்க. நீ என் கூட வரக்கூடாது, எங்கள் கேங்கில் நீ சேரக்கூடாது, ஒதுக்கிடுறான். நம்ம பிள்ளை அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்களோட சேர்றான். அவனோட சேர்ந்து இது சாதாரண முட்டாய் தான் அப்படின்னு நம்ம இல்லைன்னா நம்ம பிள்ளைக்கு அந்த பழக்கம் எங்கேருந்து வரும்? நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம பிள்ளைக்கும் இந்த போதைக்கும் எங்கே தொடர்பே இல்லை. இப்போ எங்கேருந்து வந்தது? மோசமான இந்த விஷயங்கள்னால் பிள்ளைகளுக்கு இந்த நிலைமை வந்தது. அப்போ பேரை அழகாக வச்சான். இது போய் சேர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, பேர் அழகாக இருக்கணும். கூல் லிப்பு, அது பயங்கரமாக குளிர்ந்த உதடு அப்படின்னு பேரை வச்சு அதே புகையிலை, அதே மோசமான புகையிலை விற்பனை செய்ய ஆரம்பித்தான். அந்த புகையிலையை யூஸ் பண்ணுறதுனால கம்பல்சரி, இப்போ தெரியாது, இப்போ யூஸ் பண்ணுறது தெரியாது, ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி 10 வருஷத்துக்கு பின்னாடி நிச்சயமாக வாய் புற்றுநோய் ஏற்படும். வாய் ஃபுல்லாக புண்ணு வந்துடும்.
ஏதாவது ஒரு சின்ன புண்ணு, வாய்ப்புண்ணு வருது இல்லைம்மா, நமக்கு நாக்கில் புண்ணு வருது இல்லை, நாக்கிலையோ வாயிலையோ புண்ணு வந்துட்டா ஒழுங்காக சாப்பிட முடியுதா? இப்போ இட்லி இடியாப்பம் சுட்டு வைப்பாங்க, இடியாப்பத்துக்கு என்ன சால்னா ஊற்றினா நல்லாயிருக்கும்? இடியாப்பத்துக்கு என்ன சால்னா ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? கறி சால்னாவா? சரி, கறி சால்னா ஊற்றினா நல்லாயிருக்கும். அப்புறம் ஜவரிசி கஞ்சி, அது இனிப்பாக இருக்கும், சூப்பர். இப்போ காரமாக சாப்பிட்ணும்னா என்ன வேணும்? கறி சால்னா வேணும். கறி சால்னா எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்குமா? காரமாக இருக்கும். வாய் புண்ணு வந்தால் கறி சால்னா சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. ஒரு சின்ன வாய்ப்புண்ணு வந்தாலே இடியாப்பத்துக்கு கறி சால்னா சாப்பிட முடியாது அப்படின்னா, வாயு ஃபுல்லாக புண்ணு வந்தால் என்ன சாப்பிட முடியும்? நம்ம எதுக்கு வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எதுக்கு? நாளை மறுமைக்கு இருக்கட்டும். இந்த உலகத்தில் வாழணுமில்ல. முதல்ல சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்கல்ல. உடம்பு வேணுமில்ல. உடம்பு இருந்தால் தானே வாழ்க்கை. நம்ம சந்தோஷமாக இருக்க வேணாமா? நம்ம வாப்பாக்கு 5-6 புள்ள பெற்ற மாதிரி நமக்கும் கல்யாணம் முடிஞ்சு புள்ளெல்லாம் பெற வேணாமா? யாரெல்லாம் கல்யாணம் வேணாம் கை தூக்கு பார்ப்போம். கல்யாணம் வேணாமாடா? தெரியாமல் தூக்கிட்டான், அதானே பார்த்தேன். யாருக்கெல்லாம் கல்யாணம் வேணாம்? யாருக்கெல்லாம் கல்யாணம் வேணும்? யாரெல்லாம் கல்யாணம் முடிக்கணும்? பெரியவனாய் இப்போ இல்லை, பெரியவனாவை கல்யாணம் முடிக்கணுன்றவங்க கை தூக்கு. நான் பேசுகிறது புரியலையோ? புரியுதா? வேணா வேடா? வெக்கப்படுறீங்களோ? ஓ, இவ்வளோ வெக்கப்படுற பிள்ளைங்க போய் அப்படி இருப்பாங்கன்னு கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பிள்ளைங்க இல்லை, இந்த பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்கணும். நம்ம பிள்ளைங்களை கெட்ட பிள்ளைங்கள்ட்ட இருந்து நாம் பாதுகாக்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை இருக்குது, வெக்கப்பட்டு போய் உட்காந்துருக்கான். புள்ள பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இது என்ன செய்ய தெரியுமா? சாதாரணமாக கூல் லிப்புன்னு சொல்கிறோமில்ல, இது என்ன செஞ்சிடும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேஸ்ட் உள்ளே இறங்க 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 ஒரு மனிதனுடைய ஆண்மையை பாதுகாத்து அழிச்சிரும். புள்ள பெற்றுக்க முடியாது, சக்தி இருக்காது. இப்போ இந்த காலத்தில் கிட்டத்தட்ட எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. புள்ள பெற்றுக்கிறதுங்கிறதே பெரிய அபூர்வமாக இருக்குது. 12 பிள்ளை எங்கள் பாப்பாவுக்கு இருந்துச்சு, 25 பிள்ளை பெற்றுக்கிட்டாங்கன்ற காலமெல்லாம் போய் ஒன்றே போதும்னு நினச்சான். இப்போ ஒன்றுக்கு மேலே பெற்றுக்கவே முடியறதில்லை. அது மாதிரி ஒரு காலச்சூழலாக போச்சு. இனி போகக்கூடிய காலங்கள் சாதாரணமாகவே உடல் ராகத்து, உடல் ஆரோக்கியம் இல்லையே, இது என்ன ஆகும்? அந்த நீதிபதி வேதனையோடு சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாகவே சிகரெட் பாக்கெட்டு அதிலெல்லாம் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு எழுதிட்டு தான் விற்பான். அதே மாதிரி இந்த கூல் லிப்பில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறான், டொபாக்கோ யூசர்ஸ் டை யங்கர். யார் இந்த புகையிலையே யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இள வயதிலேயே இறந்து போவார்கள். அந்த கூல் லிப்பு சின்னதாக தான் இருக்குது, அதை வாங்கி அதில் இருக்கிற எழுத்து டொபாக்கோ யூசர்ஸ் டை யங்கர், இளமையிலேயே இறந்து போவார்கள் அப்படின்னு அதில் இருக்குது. ஆனால் அந்த நீதிபதி சொல்கிறாரு, அதில் இருக்கிறது என்னவோ இளமையிலேயே இறந்து விடுவான்னா, ஆனால் இவனுங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னா, இறக்கும் போதும் இளமையாகவே இருக்கலாம் அப்படின்னு படிக்கிறான். சாவும் போதும் இளமையாகவே செத்து போயிடலாம், இளமையாகவே சாவும் போதும் இளமையாக இருப்போம் அப்படின்னு மாற்றி படிச்சுட்டு இவன் மூத்தா போகிறத, தன்னுடைய வாழ்க்கை தொலைஞ்சு போகிறத பற்றி கூட யோசிக்கிறது இல்லை. கொஞ்ச நேர சந்தோஷத்திற்காக. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மது குடித்தா, தண்ணி அடித்தா உள்ள நல்ல கிருமிகள்லாம் செத்து போயிடுது அப்படின்றத எல்லாத்துக்கும் போய் பரப்பணும், நல்ல செய்தியை போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆள் ரெடி ஆகி அதை சும்மா வாயால் சொன்னால் போதாது, அதை தியரியாக செஞ்சு காட்டணும்னு ஆசைப்பட்டார். அதனால் ஒரு கோப்பையில் ஒரு கிளாஸில் சாராயத்தை ஊற்றிக்கிட்டார். சாராயத்தை ஊற்றிக்கிட்டு சில நல்ல கிருமிகளை கையில் வச்சுக்கிட்டார், புழுக்கள். இந்த புழுவை எடுத்து சாராயத்தில் போடுவார். சாராயத்தில் போட்ட உடனே இந்த புழுலாம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே துடிச்சு சாவும், அப்படியே காட்டுவார் கண்ணில். எல்லாரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவர் கேட்பார், இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு இப்போ அதில் இருந்த ஒரு குடிகாரன் சொன்னானா, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற கெட்ட கிருமியெல்லாம் செத்து போயிடுன்னு புரியுதுன்னா. அவர் நல்ல கிருமியெல்லாம் சாவுதுடா, உன்னையே சாவடிச்சிருண்டா அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளைனே பண்ணுறார், இதையே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறார். ஆனால் அவன் என்ன புரிகிறான்னா, வயிற்றுக்குள்ளே இருக்கிற கெட்ட கிருமியெல்லாம் சாவணும்னா இதை குடிக்கணும், இதை குடித்தாதான் கெட்ட கிருமியெல்லாம் செத்துரும், நம்ம நல்லா இருக்கலாம். அதே மாதிரி கூல் லிப்பில் சொல்ல வார்த்தை டொபாக்கோ யூசர்ஸ் டை யங்கர்ஸ், அவர்களை இளமையிலேயே அது சாவடிக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது, ஒன்றுமில்லாமல் ஆக்குது.
ஒரு புகையிலையை விற்கிறவன் வெளியில் போய் இப்படியே சொல்லி விற்றானா, இதை சாப்பிட்டா, இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முதுமையே வராது, முதுமையே வராது, உங்களுக்கு பொம்பளை பிள்ளையே பிறக்காது. பா நிம்மதியாக போச்சு, ஆம்பளை பிள்ளையா பிறந்துக்கலாம், பொம்பளை பிள்ளையே உங்களுக்கு பிறக்காது, உங்களுக்கு முதுமையே வராது அப்படின்னு ஒரு புகையிலையை கொண்டு போய் விற்றான். அவனை கூப்பிட்டு வச்சு கேட்டாங்களே, என்னடா இதை சாப்பிட்றதுனால எப்படிடா அப்படியே இளமையாகவே இருக்கலாமா? முதுமை வர்றதுக்கு முன்னாடியே மூத்தா போயிடுவேன், செத்து போயிடுவேன், இருந்தால் தானே முதுமை வர்றதுக்கு. இந்த புகையிலை என்ன செய்யுது அப்படின்னா, சின்ன வயசுலேயே இளம் வயசுலேயே நம்முடைய ஒவ்வொரு பார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து வீணாக்கு. அதை குடிக்காதீங்க இதை குடிக்காதீங்கன்ற காலமெல்லாம் போய் இப்போ எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா, சாக்லேட் சாப்பிடாதீங்க, கூல்லிப்புங்கிற இந்த சாக்லேட் உபயோகப்படுத்துவதே, இதை வைக்கிறதே தப்பு. இப்போ உலகம் என்ன செய்யுது அப்படின்னா, எப்படியாவது ஏமாற்றி நம்மளை ஷைத்தானுடைய வலையில் விழ வைக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யுது. இப்போ இதிலிருந்து நம்மளுடைய பிள்ளைகளை இளைஞர்களை காப்பாற்றுவதற்கு என்ன வழி? அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்க, வேறு வழியே கிடையாது. எல்லா காலத்துக்கும் ஒரே தீர்வு தான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து இனி வருகிற கியாமத்து வரைக்கும் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் சிறுவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் ஒரே தீர்வு தான் இருக்குது. அது என்ன தீர்வு? அல்லாஹ்வுடைய அச்சத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை. நாளைக்கு மறுமைன்னு ஒன்று இருக்குது, மௌத்துக்கு பிறகு கபருடைய வேதனை என்று ஒன்று இருக்குது என்று நம்முடைய பிள்ளைகளுடைய மனசில் ஆழப்பதிய வைக்கிறது. நம்மள்கிட்ட முதல்ல வேணும். ஏதோ மில்லினியர் கணக்கில் நம்ம வாழ போகிறோம்னு நினச்சி வாழக்கூடாது. நான் இன்னும் 1000 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு வாழ போகிறேன் அப்படின்னு நினச்சி வாழக்கூடாது. இந்த வாழ்க்கை இந்த நொடியா அடுத்த நொடியா என்கிற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை கழியணும். அதே எண்ணத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். நாளைக்கு மௌத்தா போனால் மௌத்துக்கு பின்னாடி கபருடைய வாழ்க்கை இருக்குது என்பதை உணரச் செய்யணும். கபருடைய வாழ்க்கைக்கு பின்னாடி கேள்வி கணக்கு உண்டு, சொர்க்கம் நரகம் உண்டு என்பதை உணரச் செய்யணும். சொர்க்கம் நரகம்ங்கிறது நிரந்தரமானது. இதே மாதிரி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போகக்கூடிய வாழ்க்கை அல்ல, நிரந்தரமான வாழ்க்கை. இங்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சந்தோஷங்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இதை நம்ம நிரந்தரமாக அனுபவிக்க போகிறதில்ல. சாதாரணமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றோமா, ஐஸ்கிரீம் வீட்டில் வாங்கி தரதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன செய்யும்? என்னம்மா செய்யும்? சளி வைக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி வைக்கும். சளி வச்சா காய்ச்சல் வரும். களி வச்சா காய்ச்சல் வந்தால் நெய்ச்சோறு திங்க முடியாது. அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம், நம்ம லெவலில் நிற்போம். காய்ச்சல் வந்தால் நெய்ச்சோறு சாப்பிட முடியாது, காய்ச்சல் இருந்தால் பிரியாணி சாப்பிட முடியாது, காய்ச்சல் வந்தால் நினச்சதெல்லாம் திங்க முடியாது. காய்ச்சல் வந்தால் ரொட்டி தருவாங்க, பன்னு தருவாங்க, டீ தருவாங்க, காப்பி தருவாங்க. அதை கூட குடிக்க முடியாது. குடிக்க முடியுமா? நாக்கெல்லாம் கசக்கும். பன் பட்டர் ஜாமே கொடுத்தா கூட கசக்கும். பன் பட்டர் ஜாம் கசக்கும் தானே? ஆமாவா? பன் பட்டர் ஜாம் கசக்குமா இனிக்குமா? இனிக்கும். ஆனால் ஜுரம் வந்தால் ஜுரத்தோட காய்ச்சலோட பன் பட்டர் ஜாமையே சாப்பிட்டாலும் என்ன செய்யுது? நாக்கு கசக்குது. இப்போ நாக்கு சாதாரண ஒரு காய்ச்சலுக்கே நம்முடைய நாக்கு மாறிடுது. நம்முடைய எதை சாப்பிடணுமோ சந்தோஷமாக சாப்பிட முடியலைன்னா மோசமான இந்த போதைகளின் மூலமாக நம்முடைய நாக்கில் அதனுடைய வீரியம் ஏற்பட 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 நாக்கு தன்னுடைய சொந்த சுவையை இழந்துருது. டேஸ்ட்டு தெரியாமல் போயிடும், என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது. பிள்ளைகளை நாம் கண்காணிக்கணும். மூத்தவர்கள் பெரியவர்கள், அவன் ஒரு மாதிரியாக இருக்கிறான். எல்லா அஜத்மார்களும் எல்லா சாரும் ஸ்கூல் சார்ட்டெல்லாம் கேளுங்க, பையன் வர்றான் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறார் சார். நல்ல துடிப்பான புள்ள, எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இருப்பான். இப்போ கொஞ்ச நாள் ஆள்கிட்ட சுறுசுறுப்பே இல்லை. வர்றான், ஸ்கூலில் உட்காடுறான், எதையோ ஒன்று வெறிச்சு பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறான். ஸ்கூல் முடிஞ்ச உடனே போயிடுறான். என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருந்த நம்ம பிள்ளைகிட்ட, சுறுசுறுப்பாக இருந்த நம்ம பிள்ளைகிட்ட இந்த மாற்றம் வந்திருக்குன்னா ஏதோ ஒன்று அவனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. போதை போதை என்று நாம் சொன்னதெல்லாம் வெறும் ஹம்ரையும் சாராயத்தையும் மட்டுமல்ல, சாராய கடைகள் இல்லாத ஊராக நாம் பெருமைப்பட்டு கொண்டவர்கள்தான், மோசமான நிலைகள் இல்லாத ஊராக நாம் பெருமைப்பட்டு கொண்டவர்கள்தான். ஆனால் அதைவிட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக நம்முடைய சுற்றுப்புறங்களில் அது சர்வசாதாரணமாக நடமாடுகிறது. அதனால் பாதிக்கப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய சொந்த
தன்மையை இழக்கிறார்கள், சொந்த நிலையை இழக்கிறார்கள், மோசமான நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்கிற வேதனை நமக்கு முன்னால் நிற்கிறது. இதை தீர்ப்பதற்குண்டான வழி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை, மறுமையினுடைய அச்சத்தை, கியாமத்தினுடைய பயத்தை, மறுமை நாளுடைய எண்ணத்தை, சொர்க்கம் நரகம் சார்ந்த விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து போதித்துக் கொண்டே இருப்பதின் மூலமாக, சொல்லிக்கொண்டே இருப்பதின் மூலமாக, அவர்களுடைய மனங்களில் பதிய வைத்துக் கொண்டிருப்பதின் மூலமாக நிச்சயமாக நல்ல தலைமுறையை, சாதகமான தலைமுறையை, இஸ்லாம் பெருமைப்படுகிற தலைமுறையை, மார்க்கத்திற்கு சாதகமான இளைஞர்களை நிச்சயம் நம்மால் உருவாக்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் வயிற்றில் பிறந்த குழந்தைகளை, நம் பூமியில் பிறந்த பிள்ளைகளை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான பிள்ளைகளாக வாழச் செய்வானாக, வளரச் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளை போதை மற்றும் மோசமான ஹராம்களிலிருந்து, எல்லா விதமான ஹராம்களிலிருந்தும் ஒதுங்கி வாழும் இளைஞர் கூட்டமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வார்த்தெடுப்பானாக. நம்முடைய பெரியவர்களை, இளைஞர்களை அரவணைத்து செல்கிற பெரியவர்களாக, இளைஞர்களுக்கு நல்வழி காட்டுகிற பெரியவர்களாக நம்முடைய பெரியவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தல் புரிவானாக, நிறைந்த சந்தோஷங்களை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. யாருடைய பிள்ளையினாலும் நாமும் நம் சமூகமும் தலைகுனிந்து வாழுகிற நிலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தாமல் இருப்பானாக. வாஹிருதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த காயல் நகர ஜமாத்துல் உலமா சபையினருக்கும், ஆலிம் பெருந்தகைகளுக்கும், உங்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரல் ஜஸா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமான இந்த இடத்தில் நம்மை ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றிணைந்து வாழும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிருதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய ஆலிம் அவர்களுடைய சிறப்பான சீருரையில் நமது மக்களுக்கு தேவையான பல செய்திகளை உணர்த்தினார்கள். குறிப்பாக நம்முடைய ஜமாத்துல் உலமாவை சார்ந்த உலமாக்கள் பள்ளிக்கூடங்களுக்கு அங்கே சென்று அவர்களுக்கு இந்த செய்திகளை எடுத்துச் சொல்ல வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான கோரிக்கையை கண்ணியத்திற்குரிய ஆலிம் அவர்கள் நமக்கு வைத்தார்கள். ஆலிம் அவர்கள் முன்னிலையில் வருகை தந்திருக்கும் பெருமக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய செய்தி, இப்பொழுது இந்த நிகழ்விற்காக நாம் அழைப்பதற்கு ஜமாத்துல் உலமா சபையின் நிர்வாகிகளான உலமாக்கள் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று இந்த நிகழ்விற்கு அழைப்பு கொடுத்ததோடு ஆலிம் அவர்கள் சொன்னதைப் போல அப்படி ஒரு நிகழ்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்முடைய பள்ளிக்கூடங்களில் ஆலிம்களை அழைத்து மாணவர்களுக்கு தேவையான ஒழுக்க மாரல்ஸ் பாடங்களை நடத்த வேண்டும். அப்படி ஒரு ஏற்பாடை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவர்களும் இன்ஷா அல்லாஹ் அதை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவாக அந்த நிகழ்வும் ஏற்படும். அனைவரும் நமது ஊரினுடைய பெருமக்களும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஊர் எப்படி சிறு மக்காவாக இருந்ததோ அதே போல தீனுடைய சுடரை உலகெங்கும் வீசக்கூடிய ஊராக இன்ஷா அல்லாஹ் மீண்டும் காட்சி தரும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை தருவானாக. நமது காயல் நகர ஜமாத்துல் உலமா சபை அதற்கான முழுமையான முயற்சியை எடுக்கும் என்பதை அறிய தருகிறோம். கண்ணியத்திற்குரிய ஆலிம் அவர்களுக்கு நமது காயல் நகர ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, ஷுக்ரன் ஜஸீலா. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் பஜாரில் இருந்து நான் பைக்கில் வந்துட்டுருக்கும் பொழுது ஒரு பையன் மகரிபுக்கு பிறகு பேக்கை தொங்க போட்டு வந்துக்கிட்டு இருந்தான். நமக்கு தெரியும் பள்ளிக்கூடத்துடைய புக்குகள் இப்போது எவ்வளோ வெயிட் இருக்குங்கிற தெரியும். தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தான். நான் இறக்கப்பட்டு தம்பி எங்கப்பா போகணுன்னு கேட்டேன். ஒரு தெருவை சொன்னான். சரி வா, நான் அந்த லைன்லாம் போகிறேன், இறக்கி விட்றேன்னு சொல்லிவிட்டு அவனை பைக்கில் ஏற்றிட்டு வரும்போது கேட்குறேன், தம்பி ஸ்கூலில் இருந்தாமா வர்றான்னு. ஆமாம் அப்படின்னா. மகரிபுடைய வக்திலப்பா நீ தொழுவிட்டியான்னு கேட்டேன். நான் 10th படிக்கிறேன், அதனால் எனக்கு கிளாஸ் வச்சுருக்கிறாங்க, அதனால் மகரிபு தொழுகிறது இல்லை. அப்போ நீ ஒவ்வொரு நாளும் இதே நிலை தானா உனக்குன்னு கேட்கும் பொழுது, ஆமாம் ஒவ்வொரு நாளும் எனக்கு மகரிபு தொழுகை கதாவாகத்தான் ஆகிக்கொண்டு இருக்கிறது என்று அந்த பையன் சொன்னான். எவ்வளோ பெரிய ஒரு வேதனை பாருங்கள். தொழுகையை கதாவாக்கி விட்டு
பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு ஏன் அனுப்புகிறாங்கிறது தான் நம்முடைய கேள்வி. நாளைக்கு அந்த பிள்ளைகள் மற்றவங்களை பார்த்து சொல்லுவோம், இவங்க தான் எங்களை வழிகெடுத்தார்கள், இவங்களுக்கு 2 மடங்கு தண்டனையை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பிள்ளைகளை தொழுவும்படி 7 வயது ஆனால் தொழுக சொல்லுங்கள், 10 வயது ஆனால் தொழுகவில்லை என்றால் அடித்து தொழ வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் நம்ம பிள்ளைகளை தொழுவாட்டாலும் பரவாயில்லை, கதாவாக்கினாலும் பரவாயில்லை, படித்தால் போதும் என்கிற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலைகளெல்லாம் நாம் மாற்றி சரியான நிலைக்கு கொண்டு வந்தோம் சொன்னால் பிள்ளைகளை சரியான முறையில் கொண்டு வர முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இதிலே பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தாளாளர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களும் தங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை காயில் நகர ஜமாத்துல் உலமாவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.